ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமாகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளான 2 விதமான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, ஊத்தாப்பம், அடை தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம தேங்காயெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறினதும் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. 10 பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், வரமிளகாய் 2மே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதிகமாக வதங்கணுங்கிறது இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்தளவு வதங்கினா போதும். இப்போ இது கூடவே 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையே சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து தக்காளி வந்து நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்க்குறேங்க. இது வந்து ஒரு 3/4 கட்டு அளவுக்கு வரும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதிக நேரம் வதக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்திங்கன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நல்லா ஆறுனது மிக்ஸ்சருக்கு மாற்றிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2வது சட்னி ரெசிபி பூண்டு சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி செய்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 10 வரமிளகாய், 5 காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. இது வந்து கலருக்காக மட்டும்தான். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து இதையும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த தோசைக்கு நல்ல காரசாரமான சட்னி ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சோம்னா சட்னி வந்து கெடாமல் 1 வாரம் வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு, இருக்கட்டும். இப்போ கடாயில் 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் செய்யும்போது 1 வாரம் வரைக்கும் வெளியவே வச்சுருக்கலாங்க, கெட்டு போகாது. நல்லெண்ணெயில் செய்யும்போது காரம் வந்து அதிகமாக இருக்காதுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நம்ம சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, ஊத்தாப்பம், அடை தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.